சரி விடுமா, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லக்கூடாது. நீ சொல்லியே கேட்க மாட்டேன்றாங்க. நான் சொன்னாப்புல கேட்கவா போறாங்க. சரி விடு, மாசமா இருக்க பிள்ளைக்கு அவங்க ஆசைப்படுறத செஞ்சு தரட்டும். வயசான காலத்துல இவ்வளவு கூட்டு போய் வச்சு பாத்துட்டு இருந்தா கஷ்டப்படுவாங்கன்னு நான் இங்கேயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி விடுமா, அவங்க பேத்திக்கு அவங்க ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கட்டும். அதனால என்ன? என்னமோ அத்தை. என்ன மதினி, செஞ்சாச்சா? செஞ்சாச்சு மதினி. ஏன் அத்தா உனக்கு இந்த வேலை நான் தான் செஞ்சு தரேன்னு சொன்னா இல்லையா? இருக்கட்டும் முடி, நீ செஞ்சா என்ன நான் செஞ்சா என்ன? தென்றலே அத்தை, தென்றலே ஏன்ட்ட கொடுத்தா நான் போய் உள்ள கொடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் தான், வெளியே வந்து நம்ம முன்னாடியே வச்சு திங்க உள்ள போய் கொடுத்தோம்னு வச்சுக்க, இத திண்டாலும் திம்பா இல்ல தூரத்துக்கு போட்டாலும் போட்டுருவா. சொல்ல முடியாது. நீங்க சொல்றது சரிதான் மதினி. இப்ப இருக்க காலத்துல இருக்க பிள்ளைய இதெல்லாம் எங்க திங்குதுங்க? சரிதா, அப்ப வெளியே வச்சே கொடுத்துருவான். தென்றலே என்ன பத்தா? இந்தாத்தா உனக்காக உளுந்தங்களி செஞ்சிருக்கேன், சாப்பிடு. உளுந்தங்களியா? ஐயோச்சி, எனக்கு வேண்டாம். வாங்கி சாப்பிடுமா தென்றலே. இல்லாத்தா, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கவே செய்யாது. வாங்கி சாப்பிடுமா, மாசமா இருக்க பத்தியா? உளுந்தங்களி சாப்பிட்டா குறுக்குக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரசவ நேரத்துல குறுக்கு வலி பொறுக்கும், அதுக்காகத்தான். இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம். ஏண்டி, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இப்படி போட அருவாள மாத்தினியா தென்றலே? அது செஞ்சு கொடுக்குறேன் இது செஞ்சு கொடுக்குறேன்னு கொடுத்தா நீ சாப்பிடுவியா? இப்ப பாரு, அது எதுக்கு நான் ஆள் இருக்கிறதுனாலதான் மிரட்ட முடியுது. என்ன அத்தை, நீ தானே புலம்புவ நான் எதை செஞ்சு கொடுத்தாலும் அதையும் திங்க மாட்டேங்குது இதையும் திங்க மாட்டேங்குதுன்னு. உன்னால மிரட்ட முடிஞ்சுச்சா? இப்ப பாரு, அவங்க அப்பா தவறவும் தன்னால மிரட்டி உருட்டி திங்க வைப்பாங்க. அதுவும் சரிதான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, அது எதுக்கு ஆளு வேணும். அத்தை, அத்தைனாலும் சரி ஆட்டுக்குட்டினாலும் சரி என்கிட்ட ஆகாது. ஒழுங்கா தின்றியா? இப்ப திணிச்சு விடவா வாய்க்குள்ள? சாப்பிடுத்தா, நல்லா இருக்கும். பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கா பத்தா. இருக்க முடியும் இருக்கும், ஏன் இருக்காது? இதை பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தாண்டி தெரியும். உன்னை யார் பண்ண சொன்ன? பின்னி எடுத்துருவேன், ஒழுங்கா வாங்கி சாப்பிடு. எனக்கு வேண்டாம். இப்பதான் புரியுது எதுக்கு என்ன செய்ய விடலன்னு. நான் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேன்னா இப்படி எல்லாம் மிரட்டி உருட்டி திங்க வைக்க முடியுமா? சாப்பிடுத்தா, மாசமா இருக்க பிள்ளை அதை இதானே தின்னா தானே பிள்ளை நல்லபடியா பிறக்கும். அதானே நாங்களே என்ன அந்த காலத்துல மாத்திரை மருந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதாண்டி எங்களுக்கு பெரியவங்க செஞ்சு கொடுப்பாங்க, நாங்க சாப்பிட்டு நாங்க படுக்க இருப்போம். இப்பெல்லாம் சாப்பிட்டதுனால தாண்டி 10 உள்ள 15 உள்ளன்னு பேக்க முடிஞ்சிச்சு. தானே இப்ப இருக்க பிள்ளை எங்க 2 பிள்ளைக்கு மேல தாண்ட மாட்டேன்னுது. ஒரு பிள்ளைக்கு ஐயா அப்பான்னு தவிச்சு போயிருதுங்க. கேக்குதாடி, கேக்குதா? ஒழுங்கா நான் செஞ்சு கொடுக்கறது தின்னு. அப்பதான் அவன் இங்க இருக்க சொன்னது தப்பா போச்சு. சொல்லுவடி, சொல்லுவேன். இனிமே நான் இங்கதான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் போக மாட்டேன். ஏன் நீயா சொன்னாலும் போக மாட்டேன். அப்படி சொல்ல அத்தா, உன்னை யார் இங்க இருந்து போ சொல்லுவா? கேட்டியா? போ அப்பத்தா. அம்மா, என்னம்மா என்ன நடக்குதுங்க? அதையாண்டி கேக்குற? பாட்டி உங்க அன்னைக்கு உளுந்தங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை திங்க சொன்னா திங்கவே மாட்டேன்னு ஒத்த கால நின்னுக்கிட்டு. அதெல்லாம் யாருமா திம்பா? வேண்டாம்மா, பாவம்மா அண்ணி. விடுங்க, அவங்கதான் வேணான்னு சொல்றாங்களோ, அப்படியே வற்புறுத்திட்டு இருக்கீங்க. ஆண்டி, உனக்கு என்ன கொழுப்பா? நாங்களே அவளை அதை இதை எதையாச்சும் சொல்லி திங்க வைக்கலாமான்னு பாத்துட்டு இருந்தா நீ வந்து அவளுக்கு என்ன சப்பாடா பண்ணிக்கிட்டு இருக்க? மிதிச்சு பிடிவே மிதிச்சு. அது நல்லாவே இருக்காதுமா, பாவம்மா அண்ணி. அதான் அதான் உங்களுக்கு உடம்புக்கு எது நல்லா செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா தாண்டி இருக்காது. இந்த குர்குரே, இந்த நூடுல்ஸா கிடுல்ஸா அதெல்லாம் வாங்கி தின்றீங்க, அது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா? அது விளக்கமாத்த எடுத்தேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன்னு தெரியாது. இவளுக்கு ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வந்து குடிடி. குமரி பிள்ளை தானே, நல்லா குறுக்கு பொறுக்கும்ல. ஐயோ, எனக்கா? எனக்குலாம் வேண்டாம். அப்பதான் என்ன அப்படி பாடா படுத்துற. இத பார்த்தாலே வாந்திக்கு வருது. இத திங்க சொன்னா நான் எப்படி திம்பேன்? இதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன், தின்னு பழகு தின்னு பழகுன்னு. கேட்டியா நீ? ஒழுங்கு அப்ப தின்ற. நீ திங்கல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு வேண்டாம். வேண்டாம் நான் சொல்றேன். இரு உன் புருஷனை கூப்பிட்டு கையையும் காலையும் பிடிக்க சொல்லி வாய்க்குள்ள திணிச்சு விடுறேன். அப்பதான் நான் சின்ன பிள்ளை கிடையாது. மருந்து சாப்பிடாத பிள்ளைக்கு சங்கல ஊத்துனா எனக்கு வாய்க்குள்ள திணிக்கணும்னு பாக்குறியா? எனக்கு விருப்பம் இருந்தா நான் சாப்பிடுவேன், இல்லன்னா எனக்கு வேண்டாம். அப்பத்தா ஜரி, நல்லது பிள்ளை சாப்பிட்டா தான் பிள்ளை நல்லா பிறக்கும். நீ மட்டும் இதெல்லாம் சாப்பிடலன்னு வச்சுக்க, பிள்ளை அப்புறம் காய்ச்சல் இருமல் தலைவலின்னு ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்க முடியும். அதுக்காகத்தான் சொல்றேன். வாய மூடி, வாய்க்குள்ள ஓராண்டா ஈ போயிட்டு வந்துரும் போல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லு, எப்படி தெரியுது? ஊருகட்டவனு தெரியுது. பெரியவங்க ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிடணும். இப்படி அது நல்லால இது நல்லாலன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? இந்த காலத்துலலாம் எப்படா செஞ்சு தருவாங்க, இது செய்யவே மாட்டேன்றாங்களேன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். நீங்களும் இருக்கீங்களே. நானும் எனக்கு பிடிச்சத வேணும்னு கேட்டு கேட்டு தான் சாப்பிடுறேன். நீ தான் செஞ்சே தர மாட்டேன்ற. அந்த நூடுல்ஸும் பாஸ்தான்னு எதை சொல்றீங்களே அது வாடி. கிழவி சும்மா இருக்கான்னு பாரு. எரியிற நெருப்புல கூட கொஞ்சம் தான் எண்ணெய் ஊத்துது. நீ சாப்பிடுறது நல்லதா இருந்தா நான் செஞ்சு தருவேன். நீ இந்த நூடுல்ஸ் பாஸ்தா அப்புறம் என்ன பண்ணணும் என்னமோ கேப்பியடி? ஃப்ரைட் ரைஸ்
முகர கட்ட தெரியாதனமா உங்ககிட்ட வாயை வந்து கொடுத்துட்டேன். திரும்ப வாங்க முடியலமா? முடியாதுடி, முடியாது. உன்னால முடியுமா? நான் எடுத்துட்டு வருவேன். 2 பேரும் திங்கலன்னு வச்சுக்க, 2 பேத்துக்கும் சோறு கிடையாது. நீ மட்டும் இதை திங்கலன்னு வச்சுக்க, உனக்கு இன்னைக்கு ஜூஸ் தான், சாப்பாடே கிடையாது. ஐயோ அப்பத்தா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்றியோ? ஒழுங்கா வாங்கி தின்னு. என்ன நடக்குதுங்க ரூம்குள்ள? இங்க சண்டை போடுற சத்தம் தான் கேக்குது. அதை தின்னு எதை தின்னுன்றீங்க? எதைதான் தின்ன சொல்றீங்க? இங்க வார்த்தா மலரு, இந்த உளுந்தங்களியை கிண்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு திங்க சொல்றதுக்கு நான் படுற பாடுறக்கே ஐயோ அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. நீயே சொல்லு மலர், இது சாப்பிடுற மாதிரியா இருக்கு. ஏண்டி நல்லாத்தான் இருக்கும், சாப்பிட்டு பாரு. அப்பத்தான் நல்லா இல்லாமையா அவனுக்கு கிண்டி வச்சிருக்கு. சொல்லுடி, நீதான் நல்லா சொல்லு. நீயும் இப்ப அப்பத்தா கூட சேர்ந்துட்டி. உடம்புக்கு நல்லதுன்னு தானே செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன் கஷ்டப்பட்டு உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன இதா? சொல்லுடி சொல்லு, இதுக்கு மேல யார் எதுவும் சொல்ல முடியாது. சரி அவளுக்கு வேணாட்டி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னடி சொல்றேன், நல்லா இருக்குமா? உனக்கு வேணாட்டி போ, நீ கூட அப்பத்தா. பிள்ளைனா இது பிள்ளை, செஞ்சு கொடுக்கறத சாப்பிடுறது அதுதான் பிள்ளை. நீங்க இருக்கீங்களடி பிள்ளைங்களா நீங்க? அது பாருடி எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுதுன்னு. இருத்தா மலரு, உனக்கு நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க மலரணி, இது நல்லா இருக்குமா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். எங்க சித்தி அனுஷ்காய ஜட்டன் பண்ணப்ப செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் கூட எனக்கு கொடுக்கல, சட்டியில கொஞ்சோன்னு இருந்துச்சு, அதை சாப்பிட்டுருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கும் தெரியும். உளுந்த மாவு, கருப்பட்டி, ஏலக்காய், சுக்கு எல்லாம் போட்டு கிண்டுவாங்க. நல்லா அழகா சூப்பரா இருக்கும். அதுல நல்லெண்ணெய் வேற ஊத்தி கொடுப்பாங்க. அப்படியே லபக்கு லபக்குன்னு வலிக்கிட்டு உள்ள போயிரும். நீங்க சரியான ஆளுதான். இந்த மலர், ஆஹா வாசனையே சூப்பரா இருக்கு. அப்பத்தா நீ தானே கிண்டுன, உன் கைக்கு வளையல போடலாம். வாசனையா? எனக்கு எதுவும் அப்படி ஒரு வாசனையும் வந்த மாதிரி தெரியலையே. பின்ன எதை தின்று தானே உனக்கு வாசனை தெரிய போகுது, அறிவு கட்டவிட. ஆஹா ஆஹா, அப்படியே தேவாமிர்தமா இருக்கே. அப்பத்தா உனக்கு வளையல் கன்ஃபார்ம். மலர் நல்லாவா இருக்கு? சூப்பரா இருக்கு. பிள்ளைனா இதுதாண்டி பிள்ளை. பாரு நல்லதா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுது. நீங்களும் இருக்கீங்களேடி, வந்து வாத்திருக்கீங்க வர எங்களுக்கு. இங்க கொடுங்க, நானும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன். அப்படியே டேஸ்ட் பண்ணியும் பாரு. ஊர்கிட்டவளே, சாப்பாட மோந்து பார்த்தா சாப்பிடுவாங்க. அண்ணி தானம்மா நல்ல வாசனையா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எப்படி வாசனையா இருக்குன்னு பாக்க. அதெல்லாம் உன் மூக்குக்கு எந்த வாசனையும் வராது, ரசனை கட்ட மூக்கு. நீ சரியில்லம்மா, நீ சரியே இல்லை. என் மூக்க டேமேஜ் பண்றதே வேலையா போச்சு. ஸ்மெல் பண்ணிட்டியா அப்பு மாதிரி? கூட நான் சாப்பிட போறேன். சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். என்ன எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன பூ மாதிரி சொல்ற? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா நீ? நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன். நல்லாதான் இருக்கு. தென்றல், அது எனக்குடி. பரவாயில்ல, நீ வேற வாங்கிக்க, நானே இதை சாப்பிட்டுக்கிறேன். என்னடி நடக்குதுங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அப்பத்தா உனக்கு நானும் வளையல் போடுறேன், சூப்பரா இருக்கு. அதுக்காக ஏன்டி அந்த பிள்ளைக்கு கொடுத்ததை நீ தூக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு தான் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்ல. அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. அப்பத்தா அடி கிறுக்கி, நீ சாப்பிடுது. வாய பழக்கிற. எனக்கு வேணும். சரியான ஆளுதாண்டி நீங்க. இன்ன வரைக்கும் தின்னுங்கடி தின்னுங்கடின்னு கையில காலை விடுகாத குறைய நீட்டிக்கிட்டு நின்னம்ல. இந்த பிள்ளை வந்து ஒரு வாயை எடுத்து வச்சதும் போதும், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு வந்து நிக்கிறீங்க. அவ என்னடா கொண்டு வந்ததை தூக்கிட்டு ஓடிட்டா ஒரே ஓட்டமா. சிரிக்காதடி. சரி சரி, எனக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வாரேன். நிறைய தானே செஞ்சிருக்காத்தா? அதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடலாம். சரி அப்ப இதை நீங்க சாப்பிடுங்க, நான் பிள்ளைங்களுக்கு வேற வச்சுட்டு வந்து கொடுக்குறேன். சரிதா. இன்ன வரைக்கும் கெஞ்சினடி மலரு, இப்ப பாரு ஒத்தையா திக்கிட்டு போய் தின்னுக்கிட்டு இருக்கா. அப்பத்தா அதுக்கு ஆள் வேணும். அதுவும் சரிதாண்டி. இன்ன வரைக்கும் என் மதினியா மிரட்டி பார்த்தா, உருட்டி பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, ஒரு காரியம் ஆகல. நீ வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவும் ஆளுக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டு தின்றாளியா. எப்படி பார்த்தாலும் இடிக்குது. மாமா உன் பேரை நெஞ்சுக்குள்ள பச்சையா குத்தி வச்சேன். என் மானே உன்னழக செந்தமிழ் பாட்டா தட்டி வச்சேன். மாமா இங்கதான் நிக்கிறாங்களா? ஓடிடுவோம். ஏ பாத்துட்டேன். பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன நினைச்சு தானே? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனை நினைச்சு. பக்கத்து வீட்டுல உனக்கு மாமாலாம் இருக்கா? ஏன் மாமானா நீங்க ஒருத்தங்க தானே? ஏண்டி இப்பெல்லாம் போய் சொல்ற? பக்கத்து வீட்டுல 2 வயசுல சின்ன பிள்ளைதான் இருக்கு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. என்ன நினைச்சு தானே பாடுன? உங்களை நினைக்காம யார நினைக்க பாரு. அப்படி சொல்லுடி.
நெஞ்ச பாழாக்குற. ரொம்ப பார்க்காதீங்க, கண்ணு மொழி உள்ள போயிட போகுது. போன போட்டோம் முன்ன பார்த்து தானே போகுது. இதெல்லாம் சரியில்லை, சரியே இல்லப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். இது என்னது? இது களி. களியா? எனக்கெல்லாம். வருவீங்களா? நல்லா உங்களுக்கு யார் கொண்டு வந்தா? எனக்கு. அடிப்பாவி. யார் செஞ்சது? அம்மாவா? இல்ல, அப்பத்தா. அப்பத்தா செஞ்சதுன்னா நல்லா தான் இருக்கும். கொடு, நான் சாப்பிட. நீங்க தான் வேணாம்னு சொன்னீங்கல்ல. குடிடினா. சூப்பரா இருக்கே. ஆமா, அதான் நானே கொண்டு வந்துட்டேன். ஆமா, இது எதுக்கு பண்ணாங்க? தென்றலுக்காக பண்ணாங்க, அதான் நானும் வாங்கிட்டு வந்தேன். தென்றலுக்காகவா? ஆமா, மாசமா இருக்கல்ல, அதனால சாப்பிட்டா நல்லது, அதனால வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு நல்லது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்லு. நீங்க டாக்டர் தானே, உங்களுக்கு இது தெரியாது? தெரியாதே. அதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், உங்களுக்கும் சொல்லக்கூடாது. இது நல்ல நியாயம்படி. நாங்க தெரியாததை தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா சொல்ல மாட்டீங்களே. இது சாப்பிட்டா குறுப்பளிக்காம இருக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இல்ல, மாசமா இருக்க நேரத்துல கை கால் முதுகு எல்லாமே வலிக்கும். அந்த நேரத்துல இது சாப்பிட்டா கொஞ்சம் வலி இல்லாம இருக்கும். அதனாலதான் இது செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு அது வலிக்க கூடாது இது வலிக்க கூடாதுன்னு செஞ்சு தராங்க. அப்ப எங்களுக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அது சரிதான். ஆஹா ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை. கிளவி லேசுப்பட்ட ஆள் இல்ல, கையில ஏகப்பட்ட வித்தைய வச்சிருக்கு. மா, என்ன அனுஷ்காமா, என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? களி சாப்பிடுறேன். போற போக்க பார்த்தா உனக்கு இனிமே களியும் கூடும் தான் போல. என்னடி சொல்ற? கிளவி செஞ்சது நல்லா இருக்கோ? சூப்பரா இருக்குடி. கிளவி லேசுப்பட்ட ஆள் இல்லடி. தின்னு நல்லா தின்னு. இதுக்கு அப்புறமா இதுதான் உனக்கு. ஏன்டி அப்படி சொல்ற? கிளவி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன நாட்டமத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியல உனக்கு? பேத்திய பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைச்சது எதையுமே இந்த கிளவி நடக்க விடாம ஆக்க போதுமா? இந்த கிளவி இருக்க வரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே நடக்காது. ஆனா நீ என்னடா அந்த கிளவி செஞ்சதவே சாப்பிட்டுக்கிட்டே இந்த கிளவியவே பாராட்டிக்கிட்டு இருக்க. என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என் வாழ்க்கைய பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எனக்கு அஸ்வின் மாமா வேணுமா? ஏதாச்சும் பண்ணு. இந்த கிளவி இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எனக்கு அஸ்வின் மாமா கிடைக்கவே மாட்டாரா? ஏண்டி அழுகுற? நிம்மதியா ஒரு இதை திங்க விடுறியா? என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கோ மனசுல? அப்ப என்னைய பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, அப்படித்தானே? உனக்கு இப்ப அதை திங்கிறதுதான் முக்கியமா? எனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு தேவை அஸ்வின் தானே, அதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். என்னமா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில நின்னுகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவ நீ? கிளவி இங்க வரலன்னா கூட எதையாச்சும் கொடுத்து, அத்தை கொடுத்தாங்க மலர் கொடுத்தான்னு சொல்லி எதையாச்சும் கொடுத்து ஏமாத்தி சாப்பிட வச்சு களைச்சிடலாம். ஆனா இப்ப எதையுமே கொடுக்க முடியாதே. நீ எதுக்குடி கவலைப்படுற? அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உன்னை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையம்மா. கிளவி வந்ததும் நல்லதா போச்சுடா, நமக்கு வகை வகையா செஞ்சு தருவா, நம்ம சாப்பிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டியோ? அடியே, இது ஒண்ணும் லேசப்பட்ட காரியம் கிடையாது. அவ இருக்க இடத்துல நீ போய் இருக்கணும்னா சும்மாவா? கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தாண்டி போகணும். நேத்து பார்த்தேல என்ன பேச்சு பேசினாலே அந்த கிளவி இருக்க கூடாதுன்னு தானே நானும் நினைக்கிறேன். அதுக்குத்தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா பேத்தியாலும் மாமியாலும் என்ன பேச்சு பேசினாலுங்க, எப்படி எதிர்கிட்டு வந்தாலே பார்த்தேல? பார்த்தேம்மா, பார்த்தேன். போய் அந்த கிளவிக்காக நம்மளையே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்களேம்மா. இதுக்குத்தான் நான் சொன்னேன். இவளுக்கு பேசுற அந்த பேச்சுக்காகவே இவளுக்கு குடும்பத்தை நான் கெடுக்கல பாரு. நான் யாருன்னு தெரியும். சும்மா விடக்கூடாதுமா, சும்மாவே விடக்கூடாது. மாமியாலும் மருமகளும் ஒத்துமையா இருக்கிறது தாண்டி பிரச்சனையே. அத நம்ம பிரிக்கணும். பார்த்தேல என்ன பேச்சு பேசினானே, என் மருமக அப்படி, என் மருமக இப்படி, என் மருமக தங்கம் வைரம். எனக்கு கேட்கறதுல எவ்வளவு ஆத்திரமா இருந்துச்சு தெரியுமா? நான் எத்தனையோ மாமியார பாத்திருக்கேம்மா. மருமகளை என்னென்னலாம் கொடுமை பண்ணுவாங்க. ஆனா அத்தை ஏமா இப்படி இருக்காங்க? உன் மாமியா ஒரு கூறு கட்டவடி. அவ வசதியானவ தானே, பண்ணையார் வீட்டு பொண்ணு தானே. அவளை வீட்டுக்கு அனுப்பி அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு எதையாச்சும் வாங்கிட்டு வர சொல்லலாம்ல. அப்பனா இவங்க வசதி ஆயிடுவாங்க. அதெல்லாம் உங்க மாமியாருக்கு எங்கடி தெரிய போகுது? நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டா. அதுவும் சரிதாமா. அத்தை கேரக்டர் ஒரு தினசா இருக்குனமா. மருமகளை மகமானி பாத்துக்கிறாங்க, எதுவும் வேணான்றாங்க. சொத்து பத்து எதுவும் தேவையில்லான்னு சொல்றாங்க. மத்தவங்களை விட இவங்க வித்தியாசமா இருக்காங்களாமா. இருப்பாடி இருப்பா, ஏன் இருக்க மாட்டா? அவ மாமியா அப்படித்தானே இருக்கா. மருமகளை வச்சு தாங்குதுல கிளவி, ஏன் பேச மாட்டா? இப்ப இதுக்கெல்லாம் காரணம் கிளவிதான். ஆமடி, கிளவிதான். இந்த கிளவி மருமகளை நல்லா பாத்துக்கிடுச்சுன்னா அவளும் அதே மாதிரி தானே மருமகளை நல்லா பாத்துக்கிடுவா. இந்த கிளவி கொடுமைப்படுத்தினா தானடி அவளுக்கு கொடுமைப்படுத்தணும்ன்ற எண்ணம் வரும். நீ சொல்றது சரிதாம்மா, கவலைப்படாத. நீ கவலையே படாத. என்ன ஆனாலும் அஸ்வின் உனக்கு தான், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அம்மானா அம்மாதான். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது போதும் எனக்கு. உனக்கு தேவை அஸ்வின், எனக்கு தேவை உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்.
என் வாழ்க்கை தான் அவங்க அப்பனை கட்டிக்கிட்டு சீரழியுது. இங்க பாரு, புருஷன் இருந்து இல்லாம உனக்கு அப்பே இருந்து இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா ஓ வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. ஒண்ணும் இல்லாத சிரிக்கியே எப்படியோ டாக்டரை கைக்குள்ள போட்டு மயக்கி வச்சுட்டாளேடி. நீ எல்லாம் இருக்கியே. நான் என்னமா பண்றது? அஸ்வின் மாமா என்னை விரும்புறாருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது அவரு தென்றலை விரும்பி இருக்காருன்னு. நான் சொல்லியிருந்தேன், ஆனா இருந்தாலும் கேட்காம அவரு தென்றலை தான் பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுவும் நம்ம ஜெயில இருந்த நேரத்துல. ஆமாடி, அதுதான் இவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாரு தான். அவ என்ன பண்ணி தொலைக்கிறான்னு தெரியலமா. அவ என்னமா பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன? எனக்கு அஸ்வின் மாமாவோட சந்தோஷமா வாழணுமா. வாழ்வடி வாழ்வ. என்னமா பண்ண போற? கிளவி நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம பேத்திய நம்ம பக்கத்திலே இருந்து பாத்துக்கிற போறோம், நல்லா பாத்துக்கிற போறோம்னு. ஆனா தெரியாது கிளவிக்கு அது செய்யற வேலையில தான் ஆப்பு இருக்குன்னு. புரியலையம்மா. இந்த தென்றலே நம்ம அப்பத்தா தானே செஞ்சு கொடுக்குதுன்னு நம்பி எதை வேணா சாப்பிடுவா. நம்ம இந்த கிளவி கண்ணு அசந்த நேரத்துல எதையாச்சும் கலந்து கொடுத்துடலாம். சூப்பர்மா. நான் பார்க்க தாண்டி சாதாரணமா இருப்பேன், ஆனா நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும். எப்படியோ அனு அவ செஞ்ச தப்புக்கு தண்டனையை கொடுத்தாச்சு. இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இவளுக்கு இப்படி பண்ணா எப்படி மனசு வந்துச்சு? நில்லு. யார் நீங்க? நீதானே சர்மி? ஆமா, நான் தான் சர்மி. உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்கிட்ட இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பெரிய இவன் மாதிரி நடந்துக்கிற? என்னடா வேணும் உனக்கு? பாடா போடனா அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏண்டி எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்க? வேலைக்கு வந்தமா, 4 பேத்துக்கு ஊசிய போட்டோமோ, 4 பேத்துக்கு ட்ரிப்ஸ் ஏத்தனமான்னு போயிடணும். அதுதான் உன்னோட வேலை. நீ மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீ யாருன்னு என்கிட்ட சொல்லவே உனக்கு தைரியம் இல்ல. நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லையே. இன்னும் எதுக்குடா என்ன வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ செய்யறது சரியில்லை. என்ன புரியுதா? நீ வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாம இருக்கணும். தேவையில்லாம இந்த அது இது நீ எதுலயாச்சும் தலையிட்டுக்கிட்டு இருந்த தலை இருக்காது. நீ யாருடா மத? நான் என்ன பண்ணேன்னு என்ன மிரட்டிட்டு இருக்க நீ? சும்மா சும்மா நான் யாருன்னே கேக்குறேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆசையா என்ன? எனக்கு வேற வேலை இல்ல. கண்ட கண்ட புறம்போக்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அவசியமே எனக்கு இல்ல. யாரடி புறம்போக்குன்னு சொல்ற? ஒன்னதாண்டா, மூஞ்சியும் முகரையும் உன் தலை முடியும் ட்ரெஸ்ஸும். சி ரவுடி பையன். நீ எவனா வேணா இருந்துட்டு போ. என்ன அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு பாப்போம். உனக்கு உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இப்படி தனியா போற பொண்ணுகிட்ட கத்திய காட்டி மிரட்டிட்டு இருக்க? கையில என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதுல. ஒரே சொருகுனேன்னு வச்சுக்க, ஆளு அடையாளமே தெரியாம ஆயிருவ. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணேன்னு நல்லா யோசிச்சு பாரு. அடுத்தவங்கள பத்தி உன் டாக்டர் கிட்டையும் டீன் கிட்டையும் போட்டு கொடுக்குற வேலைய பார்த்த அவ்வளவுதான். நீ நான் யார பத்தியும் டாக்டர் கிட்டையும் டீன் கிட்டையும் எதுவுமே சொல்லலையே. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பெரிய இவ மாதிரி எல்லாத்தையும் டாக்டர் கிட்டையும் டீன் கிட்டையும் சொல்லிட்டு இருக்க? யார பத்தி சொன்னேன்? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. இன்னொரு வாட்டி இப்படி வேலை பார்த்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இப்படிலாம் மிரட்டினேன் அப்படின்னு யார்கிட்டயாச்சும் சொன்ன அவ்வளவுதான். எப்ப எங்க கழுத்தறுத்து போட்டு போவேன்னு தெரியாது. என்ன புரியுதா? பொம்பளையா அடக்க ஒடுக்கமா நர்ஸு வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமா, சோத்த தின்னமா, சம்பளம் வாங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம யார் விஷயத்திலாச்சும் தலையிட்ட அவ்வளவுதான். நீ கிளம்பு. அப்புறம் நேத்து யாரையோ வேலையை விட்டு தூக்குனாங்களாமே. யாரோ ஒரு பொண்ணு. அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா இதுக்கப்புறம் நீ அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிடக்கூடாது. புரியுதா? என்ன முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் பார்க்க எனக்கு அப்படியே ஆத்திரமா இருக்கு. சொருகுனாலும் சொருகிருவேன். என் அனுவையா வேலையில இருந்து தூக்குற அவளை நான் மிரட்டு இனிமே யார் விஷயத்திலயும் தலையிடக்கூடாது. என்ன மாப்பிள்ள கத்தியும் கைமா நிக்கிறியா? டேய் நான் தான்டா. மனுஷனா நீ? எதுக்காக அப்படி பின்னாடி வந்து கூப்பிடுற? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கத்தியும் கைமா நிக்கிற? ஒரு ஆளை போட்டு தள்ளலாண்டா வந்தேன். பார்த்தா பிள்ளை குச்சி மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் விட்டுட்டேன். இன்னொரு தடவை ஏதாச்சும் பண்ணா போட்டுற வேண்டிதான். சரி வா, சரக்கடிக்க போலாம். என்னடா எப்பயும் நான் தான் கூப்பிடுவேன், இன்னைக்கு என்ன நீ கூப்பிடுற? என் மனசே சரியில்லடா மாப்பிள்ள. என்ன ஆச்சு மாப்பிள்ள? என் ஆள் இருக்கால, ஓ அத்தை மகளா? ஆமாடா, அவதான் என்ன கட்டிக்கவே மாட்டேன்ட்டாடா. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே மாப்பிள்ள? என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி இப்படி ஃபீல் பண்ற? நீ போய் அவட்ட பேசுறதும், அவ உன்னை கட்டிக்க மாட்டேன்னு காரி துப்பி அனுப்புறதும் நல்லாவாடா இருக்கு?
மாப்பிள்ள என்னடா பண்றது? அவ எனக்கு வேணும்டா. அவளை எனக்கு கொல்லவும் மனசு இல்ல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏண்டா எதுக்குடா அவ்வளவு கஷ்டப்படுற? பேசாம அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம்ல. என்னடா சொல்ற? பின்ன என்னடா, அவளுக்கு விருப்பம் இல்ல, உனக்கு அவளைதான் கட்டிக்கணும்னு ஆசை. இதை விட்டா வேற வழியே இல்ல மாப்பிள்ள. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.